ஒரு வழியாக அவந்திகா சொன்னதின் அர்த்தத்தை ஆத்திரா புரிந்து கொண்டாள். அவர்கள் இருவருக்கும் உள்ள வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்குமானது. அவர்களில் உடல் மாற்றப்பட்டிருந்தாலும் என்றுமே ஆத்திராவால் அவந்திகாவாக முடியாது. என்ன நடந்தாலும் அவந்திகா அவளது அழகில் மிளிர்ந்து கொண்டே தான் இருப்பாள். அது அவள் வேறு ஒருவரின் உடலில் இருந்தாலும் சரி. உண்மைகளை புரிந்து கொண்டு விரக்தியாக சிரித்த ஆத்திரா, அப்போ உடல்ன்றது வெறும் கூடு மட்டும்தானா என்றாள். அப்போ உன் உடம்பு பிடிக்காம தான் நீ இப்படி பண்ணினியா என்று கேட்டாள் அவந்திகா. இதை கேட்ட ஆத்திரா தான் வெகுவாக ஆச்சரியப்பட்டு போனாள். இவ்வளவு சுலபமாக அவந்திகா தனது மனத்தை பிடித்து விடுவாள் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. நீ என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துற. என்னோட உள் உணர்வு சொன்னது சரிதான். நான் உன்னை பார்த்ததுல இருந்தே எனக்கு புரிஞ்சுது நீ ஒரு இன்கிரெடிபிள் உமன்னு. அதுக்கப்புறம் தான் நான் உன்னை பத்தி அதிகம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்போதான் எனக்கு உன் மேல பொறாம வர ஆரம்பிச்சது. உன்னை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்க அந்த பொறாமையே என்ன முழுங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும் என்றாள் ஆத்திரா. என் மேல பொறாமையா? ஆனா எதுக்கு? அவந்திகாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. அவளிடம் என்ன இருக்கிறது பொறாமைப்பட? அவள் ஒரு விவாகரத்தான பெண். தாய் தகப்பன் இருவருமே அவள் கூட இல்லை. அதோடு இத்தனை வருட போராட்டங்கள். அப்படி பார்த்தால் அவளை பார்த்து பொறாமைப்பட என்ன இருக்கிறது? அந்த ஆத்திராவிற்கு ஏதாவது மனநல கோளாறுகள் இருக்குமோ என்று அவந்திகாவிற்கு தோன்ற ஆரம்பித்தது. உனக்கு புரியலையா? ஆச்சரியமாக கேட்டாள் ஆத்திரா. உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா நீ ஒரு சாதாரண மனுஷிதான் அவந்திகா. ஆனா நான் சாதாரணத்தை விட கீழே இருக்கிறவ, உன்னை விட மோசமான நிலைமையில இருக்கிறவ. நீ ஒவ்வொரு தடவையும் உனக்கு வர பிரச்சனைகளை எதிர்த்த தைரியம் தான் உன்னை பார்த்து என்ன பொறாமப்பட வச்சது. நான் ஆசைப்பட்ட எல்லாமே உன்கிட்ட இருந்துச்சு, அதுதான் உன் மேல என்ன பொறாமப்பட வச்சது என்றாள் ஆத்திரா. அதனால அடுத்தவங்க கஷ்டப்பட்டு சேர்த்தத நீ எடுக்கலாம்னு நினைச்சிட்ட. அவந்திகா வளவளவென்று பேசாவிட்டாலும் அவள் கேட்கும் கேள்விகள் ஒவ்வொன்றும் மையத்தை குறிப்பார்த்து அடிப்பதாக இருந்தது. இதை கேட்ட ஆத்திராவின் முகத்தில் குற்ற உணர்ச்சி தாண்டவமாடியது. ஃபுல்லாலாம் இல்ல அவந்திகா, கொஞ்ச நாளைக்கு நீயா இருந்து பார்க்கலாம்னு நினைச்சேன், சிறு குரலில் சொன்னாள் ஆத்திரா. அப்போ என்னை சுத்தி இருக்கிறவங்க எனக்கு சொந்தமானவங்க, அவங்க எல்லார்கிட்டயும் கூட பொய் சொல்லணும்னு நினைச்சியா? கோபமாக கேட்டாள் அவந்திகா. இதை கேட்ட அவந்திகாவின் பின்னால் நின்று கொண்டிருந்த ரவிச்சந்திரனின் புருவங்கள் சுருங்கின. ஏற்கனவே ஆத்திராவின் மீது அளவுக்கு அதிகமான கோபம் இருந்தது. ஆனால் இப்பொழுது அவந்திகாவின் உடலை திருடியது மட்டும் இல்லாமல் அவனது அவந்திகாவிற்கான அன்பையும் திருட பார்த்தாளா? எத்தகைய ஏமாற்று வேலை இது! இந்நேரம் அவள் மட்டும் அவந்திகாவின் உடலில் இல்லாமல் இருந்திருந்தால் அவளால் நிச்சயம் இங்கு இப்படி ஒழுங்காக நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்க முடியாது என்பது நிச்சயம். ரவியின் கண்களில் தன் மீதான கோபத்தை பார்த்த ஆத்திரா பயந்து போய்விட்டாள். ஆனால் இல்ல அவந்திகா, என்னோட இன்டென்ஷன் அது கிடையாது. நான் கொஞ்ச நாளைக்கு காதல்னா என்ன, பாசம்னா என்னன்னு வாழ்ந்து பார்க்க ஆசைப்பட்டேன். எனக்கு தெரியும் இது தப்புதான்னு. ஆனா என்னோட ஆசைகளை அடக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை. உனக்கு என்னோட வாழ்க்கை எவ்வளவு மோசமானதுன்னு தெரியாது அவந்திகா. அதை தெரிஞ்சுக்கிட்டனாதான் நான் ஏன் இந்த விஷயத்துல இவ்ளோ உறுதியா இருந்தேன்னு தெரியும். ஏன் என்னோட ஆசை இவ்ளோ ஆழமானதா இருந்ததுன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியும். என்னை விட எல்லாருமே சந்தோஷமா தான் இருந்தாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதனால நான் மித்த யாராவாச்சும் இருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன். ஏன்னா நான் என்னோட வாழ்க்கைய வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன் என்று ஆத்திரா அடுக்கி கொண்டே போக, ஆத்திரா இந்த அளவிற்கு மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பாள் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. இதுவும் ஒரு மனநோயை போன்றதுதான். இதை நிச்சயம் சீக்கிரமாக குணப்படுத்தவும் முடியாது. ஆனால் அதை குணப்படுத்த உள்ளிறங்குவதற்கு அவந்திகாவிற்கு எந்த நோக்கமும் இல்லை. அவள் என்ன உலகில் உள்ள மக்களின் மனநோய்களை குணப்படுத்தும் படிப்பையா படித்து வைத்திருக்கிறாள்? என்ன பண்ணி நம்ம நினைவுகளை இடம் மாத்தின அதை மட்டும் சொல்லு. உன்னுடைய புலம்பல்களினால் நான் எந்த அளவும் பாதிக்கப்படவில்லை என்று அடித்து கூறியது அவந்திகாவின் வார்த்தைகள். இதை கேட்ட ஆத்திராவிற்கு ஏதோ போல் ஆகிவிட்டது. ஒரு சக பெண்ணாக அவந்திகா தனது சோக கதையை கேட்பாள் என்று அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அவந்திகாவோ பாறையை விட கடுமையாக முகத்தை வைத்துக் கொண்டிருந்தாள். தனக்காக இறக்கப்படுவாள் அவந்திகா என்று எதிர்பார்த்து அது நடக்காமல் போன ஏமாற்றம் ஆத்திராவின் முகத்தில் பச்சையாக தெரிந்தது. ஆனால் அடுத்தவரின் பலவீனத்திற்கு தான் எதற்கு கவலை கொள்ள வேண்டும் என்ற கூற்றை ஆத்திராவிற்கு புரியாமல் போய்விட்டது.
தனது முழங்கால்களை மடித்து நெஞ்சோடு கட்டி கொண்டவள், நான் சொல்ல மாட்டேன், அதோட கண்டிப்பா மறுபடியும் இடம் மாத்தவும் விட மாட்டேன், ஒருவேளை என்று ஆதிரா கூற வருவதை கூறி முடிக்கும் முன்பே, நீ எனக்கு கண்டிஷன் போடுற நிலைமையிலாம் இல்ல, இடையிட்டாள் அவந்திகா. ஆதிராநாதன், இப்பவே உன்னை வார்ன் பண்றேன், என்ன உன் தேவைக்கு பயன்படுத்திக்கணும்னு மட்டும் என்னைக்கும் நினைச்சு கூட பாத்துறாத, அப்புறம் நீ ஏன் பிறந்தேன்னு உன்னை வேதனைப்பட வச்சிருவேன். அவந்திகா கடுமையாக பேசினாள். இதை கேட்ட ஆதிரா விழி விரித்தாள். அவந்திகா இத்தனை கொடுமையை வெளிக்காட்டுவாள் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. நான் மறுபடியும் கேக்குறேன், என்ன பண்ணி நம்ம நினைவுகளை உடல் மாத்தின? அழுத்தமாக கேட்டாள் அவந்திகா. இதை கேட்ட ஆதிராவிற்கு இனி அவந்திகாவிடம் பேசி எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது என்று தெள்ளத் தெளிவாக தெரிந்துவிட்டது. ஆனால் இதை வெளியிட்டு விட்டால் அவள் செய்த இத்தனையும் வீணாகிவிடுமே. அதே நேரத்தில் இந்த விஷயத்தை வெளியிடுவதை தவிர அவளுக்கு வேறு வழியும் கிடையாது. இப்படி சீறி தள்ளுவாள் அவந்திகா என்று ஆதிரா எதிர்பார்க்கவில்லை. அவந்திகாவிற்கு தேவையான தகவல் தன்னிடம் இருப்பதால் தான் ஆணையிடும் அவந்திகா தன் பேச்சை கேட்கும் நிலையிலும் இருப்பாள் என்று எதிர்பார்த்திருந்தாள் ஆதிரா. ஆனால் இப்பொழுது அவந்திகாவை தான் தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம் என்று அவளுக்கு புரிந்தது. அவந்திகா தனது வாழ்க்கையை எவ்வளவு அழகாக கையாள்கிறாள் என்பதை பார்த்த ஆதிராவிற்கு அவளை நினைக்க பிரமிப்பாக இருந்தது. அவளுடைய பலம் என்னவென்றால், அவளை யாரும் காலில் போட்டு மிதிப்பதை அனுமதிப்பதே இல்லை. அது அவளது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, விதியாக இருந்தாலும் சரி, அவந்திகாவிடம் இருக்கும் இந்த பலம்தான் தன்னிடம் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்தாள் ஆதிரா. எதிலும் தான் தோற்று போய்விடக்கூடாது, எனக்கு தகுதி இல்லாத எதிலும் எனக்கு பங்களிப்பு இருக்காது என்ற அவளது வைராக்கியமான குணங்களே அவளின் எல்லா வெற்றிக்கும் காரணம் என்று புரிந்து கொண்டாள். நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு உதவி பண்ணுவியா என்று கேட்டாள் ஆதிரா. அவந்திகா வாயை திறக்கவில்லை. அவளை உறுத்து பார்த்து வைத்தாள். ஆதிராநாதன், இப்பவே உன்னை வார்ன் பண்றேன், என்ன உன் தேவைக்கு பயன்படுத்திக்கணும்னு மட்டும் என்னைக்கும் நினைச்சு கூட பாத்துறாத, அப்புறம் நீ ஏன் பிறந்தோன்னே உன்னை வேதனைப்பட வச்சிருவேன் என்ற அவந்திகாவின் வார்த்தைகள் ஆதிராவுக்கு நினைவுக்கு வந்து துளைத்தது. மீண்டும் ஆதிராவின் மனதில் வேதனை சூழ ஆரம்பித்தது. மீண்டும் அவளது மனதினுள் தற்கொலை எண்ணம் முளைவிட ஆரம்பித்தது. நான் சாகிறது தான் சரி, ஏன்னா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எதுவும் மாற போறதில்ல. இப்படி வேற ஒருத்தவங்க உடம்புக்குள்ள வந்த பின்னாடியும் எதுவுமே மாறலையே. என்னோட பலவீனம் என் கூடையே பிறந்தது போல, என்னால என்னைக்கும் அதை மாத்த முடியாது. இப்படி வேதனைப்பட்டே தினம் தினம் சாகிறத விட ஒரே அடியா செத்து போகிறது தான் பெட்டர். ஊமையாய் அழுதது அவளது மனது. இதையெல்லாம் யோசித்தவள், இனி அந்த ரகசியத்தை மறைத்து வைத்து மட்டும் என்ன ஆக போகிறது என்று முடிவிற்கு வந்துவிட்டாள். அவரை வெளியே போக சொல்லு, நான் உன்கிட்ட தனியா பேசணும். ரவியை சுட்டிக்காட்டி அவந்திகாவிடம் சொன்னாள் ஆதிரா. அவள் சொல்ல போகும் விஷயம் நிச்சயம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்காதவரால் நம்ப முடியாது என்பதே அவளது எண்ணம். அதோடு இதுவரை அவந்திகாவை புரிந்து கொண்டவளுக்கு அவந்திகா நிறைய ரகசியங்களை புத்தி வைத்துக் கொள்ள நினைப்பாள் என்று தோன்றியது ஆதிராவிற்கு. அதனால்தான் அப்படி சொன்னாள். அவரும் கேட்கட்டும் என்று கூறி ஆதிராவை ஆச்சரியப்படுத்தினாள் அவந்திகா. அதில் சிறப்பம்சம் என்னவென்றால், அப்படி கூறி ஆதிராவை மட்டும் ஆச்சரியப்படுத்தி வைக்காமல் ரவியையும் ஆச்சரியப்படுத்தி இருந்தாள் அவந்திகா. இவ்வளவு ஆழமான நம்பிக்கையை அவந்திகா தன்மேல் வைத்திருப்பாள் என்று ரவி எதிர்பார்க்கவில்லை. ஆயுஷோர், ஏன்னா நான் சொல்றது ஏதோ பைத்தியக்காரத்தனமா அவருக்கு தெரியலாம் என்றாள் ஆதிரா தனது புருவங்களை சுருக்கி கொண்டு. அவரும் இருக்கட்டும், மீண்டும் அழுத்தமாக கூறினாள் அவந்திகா. ரவியின் கண்களில் அதிர்ச்சி மின்னல்கள். அவன் அவந்திகாவின் தன் மீதான நம்பிக்கையை எத்தனை தூரம் எதிர்பார்க்கிறான் என்று அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவந்திகாவின் தன் மீதான இந்த நம்பிக்கை அவனது இதயத்தை எத்தனை தூரம் பாதிக்கும் என்று அவளுக்கு தெரியுமா என்று அவன் யோசித்தான். ஏனென்றால் அவன் என்ன நினைத்துக் கொண்டிருந்தான் என்றால், காலம் முழுக்க அவந்திகாவின் நம்பிக்கையை பெற அவன் போராட வேண்டும் என்றுதான் அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னவென்றால், அவந்திகா தனக்கு தருவதை அப்படியே திருப்பி கொடுக்கும் குணமுடையவள் என்பதுதான். அவன் அவந்திகாவின் மீது அளவற்ற நம்பிக்கையை காட்டினான் என்றால் அவளும் அதையே தானே அவனுக்கு திரும்பி செய்வாள். ஃபைன், நான் விஷயத்த சொல்றேன். நீங்க 2 பேரும் மெமரி லினியேஜ் டெக்னாலஜி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா
அவள் இருவரையும் உறுத்து பார்த்தவாறு கேட்டாள் ஆதிரா. மெமரி லீனேஜ் நான் சொன்ன? கண்களை மூடி யோசித்தவாறு கேட்டான் ரவிச்சந்திரன். ஆமா என்று கூறியபடியே தலை அசைத்தாள் ஆதிரா. ஆனா அந்த பிரெயின் டெக்னாலஜில ரொம்ப வருஷமா நிறைய சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அதை யாருக்குமே சக்சஸ் ஆகலன்னு தான் கேள்விப்பட்டேன் என்றான் ரவிச்சந்திரன் புருவத்தை சுருக்கியவாறு. இது பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு ஆய்வு. ஜெனடிக் என்ஜினியரிங் வகையை சேர்ந்தது. இது மிகவும் சிக்கலான ஒரு ஆய்வாக இருப்பதால் இன்னும் இதில் யாரும் வெற்றி பெற முடியவில்லை. ஆமா, இன்னும் எழுத்துப்பூர்வமாவே யாரும் இதை சாதிக்கலன்னு சொல்லப்படுது. ஆனா ஒருத்தவங்க இதை செஞ்சு காமிச்சிட்டாங்க. அதுக்கு ஆதாரமா நான் உங்க முன்னாடி நின்னுட்டு இருக்கேன் என்றாள் ஆதிரா. அதாவது அந்த மெமரி லினியேஜ் டெக்னாலஜிய என் மேல யூஸ் பண்ணிருக்கியா? அது மூலமா என்னோட மெமரி எல்லாத்தையும் உன்னோட மூளைக்குள்ள வச்சுட்டு உன்னோட மெமரியை எடுத்து என்னோட மூளைக்குள்ள வச்சுட்டியா? புருவத்தை சுருக்கியவாறு கேட்டாள் அவந்திகா. இதை கேட்ட ஆதிராவிற்கு அவந்திகா மேல் இருந்த பிரமிப்பு அதிகமானது. இவ்வளவு சீக்கிரமாக தான் சொல்ல வருவதை அவந்திகா புரிந்து கொள்வாள் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஆமா, நாம 2 பேரும் நம்மளோட மெமரிஸ மட்டும் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்பயும் நீ நீயாதான் இருக்க, நான் நானாதான் இருக்கேன். இல்ல நீ இப்படி நினைச்சிட்டு இருக்கலாம், நீ நானா மாறிட்டேன்னு. ஆனா அது உண்மை இல்ல. என்னோட மூளைக்குள்ள உன்னோட ஞாபகங்கள் அதிகமா இருக்கு. அது என்ன பண்ணிடுச்சுன்னா என்னோட ஞாபகங்களை மறைச்சு நிக்குது. அதனாலதான் நீ நானா மாறிட்ட மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது. ஆனா நம்ம கொஞ்சம் கூட மாறுபடவே இல்லை. அதுதான் உண்மை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சந்தேகமாக இழுத்தாள் ஆதிரா. எனக்கு புரியுது. உன்னோட மூளையில என்னோட ஞாபகங்கள் அதிகமா இருக்கிற வரைக்கும் நான் நீ ஆகிட்டேன்னு நினைச்சிட்டு இருப்பேன். இது ஒரு பிரம்ம மாதிரி தான் இல்லையா? கொஞ்சம் அறிவியல் யூஸ் பண்ணிருக்காங்க என்று அவந்திகா நிறுத்த, ஆமா, இது எல்லாமே மனுஷனோட ஞாபகங்களையும் நினைவையும் வச்சு செய்யறதுதான். இப்போ உன்னோட ஞாபகங்களோட சேர்க்கை எல்லாத்தையுமே எடுத்து என்னோட மூளையில வச்சிட்டதுனாலதான் என்னோட உடலுக்குள்ள உன்னோட சுயநினைவு இருக்கு என்றாள் ஆதிரா. சோ யார் இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சது? ஒரு $1 மில்லியன் கேள்வியை ஆதிரா முன்வைத்தாள் அவந்திகா. இத்தகைய சிக்கலான ஒரு வித்தையை கூட எளிமையாக கையாண்ட அந்த ஞானி யார் என்று அறிந்து கொள்ள ரவியுமே ஆர்வமாக இருந்தான். என்னோட அப்பா. அவர்கள் இருவரிடமும் உண்மையை சொல்ல அதிர்ச்சியாகினாள் அவந்திகா. ஆதிராவின் அப்பாவா? ரவி இன்னும் அதிர்ச்சியிலேயே இருக்க ஆதிரா சொன்னதை உள்வாங்கிக் கொண்ட அவந்திகா, ஆனா உன்னோட அப்பா பல வருஷங்களுக்கு முன்னாடியே காணாம போயிட்டார்ல? தன்னை உறுத்திய கேள்வியை கேட்டாள் அவந்திகா. ஆமா, ஆனா இந்த ரிசர்ச் தான் அவர் எனக்காக விட்டுட்டு போயிருக்காரு. அந்த ரிசர்ச் மூலமா அவர் உருவாக்கினதுதான் மெமரி செல்லுன்ற ஒரு டெக்னாலஜி. அந்த மெமரி செல்ல யாராச்சும் ஒருத்தவங்களோட மூளைக்குள்ள பொருத்திட்டோம்னா ஒரு சில மாதங்களுக்குள்ள அந்த மெமரி செல் அந்த மனுஷனோட எல்லா ஞாபகங்களையும் காப்பி பண்ணிக்கும். அதுக்கு அப்புறம் அந்த மெமரி செல்லை எடுத்து வேற ஒருத்தவங்களோட மூளையில வச்சுட்டா அவங்களுக்கும் இந்த மெமரி எல்லாம் காப்பி ஆகிடும் என்றாள் ஆதிரா. அவந்திகாவிற்கும் ரவிக்கும் எல்லா விஷயங்களும் புரிந்துவிட்டன. அப்போ உனக்கு ஷியாம் சிரஞ்சீவி தான் ஹெல்ப் பண்ணானா? ரவி இந்த கேள்வியை கேட்ட நொடி அங்கு இருந்த நிலைமை மாறுபடுவதை மூவராலும் உணர முடிந்தது. ஷியாமை தவிர இதை யாரால் செய்திருக்க முடியும்? அவன் தான் அவந்திகாவினுள் அந்த மெமரி செல்லை வைத்துவிட்டு மீண்டும் சில நாட்களுக்கு பிறகு எடுத்திருக்க வேண்டும். அவந்திகாவிற்கும் அவனது கேள்விக்கான அர்த்தம் புரிந்து இருந்தது. எப்போ ஷியாம் இது செஞ்சாரு? கார் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா இல்ல செக்கப்க்கு அப்புறமா என்று அவளது கேள்வியை முன்வைத்தாள் அவந்திகா. அப்போ அவந்திகாவோட மூளையில எந்த காட்சியுமே இல்லையா? இது ரவிச்சந்திரனின் கேள்வி. இதையெல்லாம் கேட்ட ஆதிரா இவர்கள் இருவரின் புத்திசாலித்தனத்தினால் மீண்டும் ஆச்சரியப்பட்டு போனாள். ஆதிரா கோட்டை போட்டாள். இவர்கள் இருவரும் ரோட்டை போடுகிறார்களே. அவள் சிறிதாக ஆரம்பித்து வைத்ததற்கே அவர்கள் மொத்த விஷயத்தையும் புரிந்து கொண்டு சொல்லிவிட்டார்களே. இப்பொழுதுதான் தான் செய்த திருட்டுத்தனத்தில் இவ்வளவு சீக்கிரமாக எப்படி அகப்பட்டோம் என்று அவளுக்கு புரிந்தது. ஆனாலும் இவர்கள் இருவரும் இத்தனை புத்திசாலிகளா இருக்க கூடாது என்று மனதினுள் புலம்பிக் கொண்டாள். ஆமா, டாக்டர் ஷாம் தான் எனக்கு உதவி செஞ்சாரு. அதோட அவந்திகாவோட மூளையில டெவலப் ஆகி இருந்தது டியூமர் இல்ல, அந்த மெமரி செல் தான் என்றாள் ஆதிரா. எல்லா உண்மைகளையும் சொன்ன பின்புதான் அவளால் இதுவரை சுமந்து கொண்டிருந்த ஒரு பெரிய சுமையை இறக்கி வைத்தது போல் இருந்தது. ஆனால் அதைத் தொடர்ந்து அவளது மனத்தை வேதனையும் ஆட்கொண்டது.
இத்தகைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் அவளது விதியை மாற்றி அமைக்க முடியவில்லையே. அப்பொழுதும் இப்பொழுதும் அவள் தோற்று போனவளாகவே இருக்கிறாள். இந்த மாதிரியான ஒரு இம்ப்ரெசிவான விஷயத்த நீ ஏன் இத்தனை நாளா மறைச்சே வச்சிருந்த? ஒருவேளை அதுக்கு பதிலா நீ ஏதாச்சும் இதை விட முக்கியமான விஷயத்தை எதிர்பார்த்திருந்தியா? இல்ல இந்த டெக்னாலஜில ஏதாச்சும் குறை இருந்துச்சா? தனது சந்தேகத்தை கேட்டாள் அவந்திகா. தலையை நிமிர்த்திய ஆதிராவின் கண்களில் நம்ப முடிய தன்மை கூடிக்கொண்டு இருந்தது. இதையும் அவந்திகா கண்டுபிடித்து விட்டாளா? என்னைக்கும் நீ நானாக முடியாது என்று அவந்திகா சொன்னது எத்தனை உண்மை என்று நினைத்து கொண்டாள். உனக்கு எதுக்கு ஷாம் ஹெல்ப் பண்ணா? ஒருவேளை நீ உன்கிட்ட இருந்த மெமரி செல்ல அவனோட ரிசர்ச்க்கு ஷேர் பண்ணியிருந்தேன்னு சொன்னியா என்று கேட்டு வைத்தான் ரவிச்சந்திரன். ஆதிரா பதில் அளிக்கும் முன்பு அவந்திகா தொடர்ந்தாள். அப்போ நீ சொல்றத வச்சு பார்த்தா மறுபடியும் நமக்கு மெமரி செல்ஸ் தேவைப்படுமா? இல்லனா ஆல்ரெடி வச்சிருக்க எக்ஸ்டர்னல் மெமரிய அழிச்சிட்டா நம்மளோட உண்மையான மெமரி வெளிவந்துடுமா என்று கேட்டாள். இவர்கள் இருவரின் கூற்றை கேட்ட ஆதிரா வாயடைத்து போய்விட்டாள். நினைவுகள் மட்டும் இடம் மாறி இருக்கின்றன. மொத்த விஷயத்தின் சிறு பகுதியை சொன்னதற்கே இவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த விஷயத்திற்கான தீர்வையும் சொல்லிவிட்டார்களே. இத்தகைய அறிவார்ந்த மனிதர்களையா எதிர்க்க முற்பட்டோம்? நல்ல வேளை அவர்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள முற்பட்டோம் என்று பெருமூச்சு ஒன்றை விட்டாள் ஆதிரா. ஏனென்றால் இவள் சொல்ல மாட்டேன் என்று முடிவாக மறுத்து இருந்தாலும் எப்படியும் அவர்கள் இருவரும் முழு உண்மைகளையும் கண்டுபிடித்து இருப்பார்கள். அது நிச்சயம் இவளுக்கு அவர்களை எதிராகத்தான் திருப்பி இருக்கும். ஆமா, அதுல சில குறைபாடுகள் இருக்கு. என்கிட்ட ஒரே ஒரு தடவை யூஸ் பண்றதுக்கான மெமரி செல்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ மத்த பிராக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் டாக்டர் ஷாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு என்று கூறிக்கொண்டிருந்தவளின் வார்த்தைகள் அவர்கள் இருவரின் முறைப்பையும் பார்த்து தடுமாறியது. ஆனா மறுபடியும் மெமரிஸ் மாத்தி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவந்திகா சொன்ன மாதிரியே இப்போ உள்ள வச்சிருக்க வெளியாளோட மெமரிய அழிச்சிட்டா நம்ம ஒரிஜினல் மெமரி ரெக்கவர் ஆகிடும். ஆனா ஆதிராவின் குரல் உள்ளே போய்விட்டது. அவளது மனதையும் குரலையும் குற்ற உணர்ச்சி ஆட்கொண்டது. ஆனா அதுல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா என்று அவந்திகா ஆதிராவை உறுத்தபடி கேட்டாள். இதை கேட்ட ஆதிராவின் கண்கள் மீண்டும் விரிந்தன. ஒருவேளை இந்த அவந்திகா மனதை படிக்கும் சக்தியை வைக்கப்பெற்றவளோ என்று கூட அவளுக்கு தோன்ற ஆரம்பித்து விட்டது. ஆமா, அதுல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். அதாவது உன்னோட மூளையில இருந்து வெளி ஆளோட மெமரி அகற்றப்பட்ட உடனே அந்த ஞாபகங்களை உன் மூளை மறக்க ஆரம்பிச்சிரும். அதே நேரத்துல உன்னோட ஒரிஜினல் மெமரியும் அழிக்க வாய்ப்பு இருக்கு. தயங்கியபடியே கூறினாள் ஆதிரா. இப்போ இது இல்லாம மறுபடியும் மெமரி செல்ஸ் யூஸ் பண்றதுதான் ஒரே வழியா என்று கேட்டாள் அவந்திகா. ஆமா, ஆனா நிச்சயம் டாக்டர் ஷாம் இந்த ரிசர்ச் முடிச்சோன்னே கண்டிப்பா நிறைய மெமரி செல்ஸ உற்பத்தி பண்ணிடுவாரு, பதறி அடித்தபடி கூறினாள் ஆதிரா. அதாவது நிச்சயம் அவந்திகாவின் ஞாபகங்கள் அவளது மூளைக்கே மாற்றப்பட்டு விட்டாலும் அவளது ஞாபகங்கள் அழிந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகி இருக்கின்றன. இதுதான் முதல் முறையாக எதையும் செய்ய முடியாத கையாலாகாத நிலையில் இருப்பது போல் தோன்றியது அவந்திகாவிற்கு. ரவிக்குமே இந்த நிலையை நினைத்து வெறுப்பாக இருந்தது. நாம போய் ஷாம பார்க்கலாம், என்ன ஆனாலும் சரி, சீக்கிரமா உங்க 2 பேரோட மெமரியையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆகணும் என்று அவன் இறுதி முடிவாக கூறிவிட அவந்திகாவும் ஒப்புதலாக தலையசைத்தாள். ஆதிராவிடம் திரும்பிய அவந்திகா அவளை பார்த்து முறைத்த முறைப்பில் ஆதிராவிற்கு கொலை நடுங்கியது. உங்க அப்பா எங்க? அழுத்தமான குரலில் கேட்டாள் அவந்திகா. இதை கேட்ட ரவியை யதார்த்தம் பலமாக தாக்கியது. இந்த ஆய்வை செய்து அந்த மெமரி செல்லை கண்டுபிடித்ததே ஆதிராவின் தந்தைதானே. அப்படி என்றால் அவரை மட்டும் கண்டுபிடித்து விட்டால் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு வெகு சீக்கிரமாக கண்டுபிடித்து விடலாமே. எனக்கு தெரியாது என்றாள் ஆதிரா. அவர் திடீர்னு ஒரு நாள் தொலைஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கவே இல்லை. அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது என்று கூறி அவர்கள் இருவருக்கும் ஏமாற்றத்தை தந்தாள் ஆதிரா. மெமரி செல்ல தவிர உன்கிட்ட வேற என்ன இருக்கு என்று அவந்திகா பட்டென்று கேட்க பேவென விழித்தாள் ஆதிரா. இன்னும் மீதம் இருக்கும் ஒரு கடைசி ரகசியத்தை, என்ன ஆனாலும் அதை வெளியிடக் கூடாது என்று முடிவெடுத்துக் கொண்டாள். வேற எதுவும் இல்ல என்றாள் ஆதிரா. அவளை பார்த்து கண்களை சுருக்கிய அவந்திகா, ஆர் யூ ஷூர் என்று கேட்டாள். ஆமா, ஷூர் தான். பலமாக இல்லை என்று ஆதிரா தலையை ஆட்டி வைத்தாலும் அவந்திகா உண்மையை கண்டுபிடித்து விட்டாள் என்று அவளுக்கு தோன்றியது.
அப்புறம் ஏன் மாதேஷ் என்கிட்ட கேட்டது மெமரி செல் பத்தி இல்லைன்னு எனக்கு தோணுது என்று கேட்டு ஆத்திராவை மிரள வைத்தாள் அவந்திகா. இதை கேட்ட ஆத்திரா உறைந்து போய் நின்று விட்டாள். மாதேஷ் வேணும்ன்றது கண்டிப்பா மெமரி செல் இல்ல, அவனுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பில்ல. அப்போ அதை விட இன்னும் ஏதோ ஒரு பெரிய டெக்னாலஜி உன்கிட்ட இருக்குதானே? வஞ்சகமாய் கேட்டாள் அவந்திகா. இதை கேட்ட ஆத்திராவின் முகம் வெளுத்து போய்விட்டது. அவளது விரல்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து இருந்தன. எதையும் சொல்லிவிடக் கூடாது என்று நினைத்து வாயை இறுக்க மூடிக்கொண்டாள். இதற்கு மேலும் ஆத்திராவை மிரள வைக்க கூடாது என்று முடிவு செய்த அவந்திகா, இன்னும் உன்கிட்ட எனக்கு கேட்க வேண்டிய 2 கேள்விகள் இருக்கு என்று மென்மையாக கூறினாள். என்ன, இன்னும் என்ன அணுகுண்டை தூக்கி போட போகிறாளோ என்று மிரண்டு விழித்தாள் ஆத்திரா. ஆக்சுவலா நீ என்னோட மொத்த மெமரியையும் கம்ப்ளீட்டா அழிக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தியா என்று அவந்திகா கேட்க, அவந்திகாவை ஏதோ பூதத்தை பார்ப்பது போல் பார்த்து வைத்தாள் ஆத்திரா. இது எப்படி இவளுக்கு தெரிஞ்சது? தட்ஸ் இம்பாசிபிள். அவந்திகா ஒரு சந்தேகமாகத்தான் இந்த கேள்வியை கேட்டு வைத்தாள். ஏனென்றால் அவளுக்கு வந்த கனவில் அவள் இறந்து போவது போல் இருந்தது. ஆனால் ஆத்திரா அவந்திகா இறந்து விட்டதாக அவளை நம்ப வைக்க நினைத்திருக்க வேண்டும். இப்பொழுது ஆத்திரா திருவென்று முழிப்பதை பார்த்தே அவர்கள் இருவரின் ஞாபகங்கள் இடம் மாற்றுவது அல்ல, அவந்திகாவின் ஞாபகங்களை மொத்தமாக அழித்து விடுவதுதான் ஆத்திராவின் முதல் எண்ணமாக இருந்திருக்கின்றது என்று அவந்திகாவிற்கு இப்பொழுது பச்சையாக தெரிந்துவிட்டது. அவந்திகாவின் ஞாபகங்கள் மொத்தத்தையும் அழித்து விட்டால்தான் அவந்திகாவின் ரகசியங்கள் எல்லாம் ரகசியங்களாகவே இருந்திருக்கும். இப்படி அவந்திகாவின் ஞாபகங்களை அழிக்காமல் அவர்கள் இருவரின் ஞாபகங்களை இடம் மாற்றியதால் தான் தானே என்று அவந்திகாவால் நான் தான் அவந்திகா என்று வந்து நிற்க முடிகிறது. அப்படியென்றால் அவந்திகாவின் ஞாபகங்கள் பல்வேறு காரணங்களால் மொத்தமாக அழிக்கப்பட்டு விடுவதாக இருந்திருக்கிறது. ஆனால் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் போயிருக்கிறது. இதையெல்லாம் உணர்ந்த அவந்திகாவிற்கு அவள் என்னது போல் உணர்கிறாள் என்றே தெரியவில்லை. ஆனால் அதை எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல், செகண்ட் குவெஸ்டின், இந்த ப்ராஜெக்ட் கேலக்ஸி பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? மெதுவாக நூல் போட்டாள் அவந்திகா. இதை கேட்ட ஆத்திராவின் கண்கள் இன்னும் விரிந்தன. ஆத்திரா அவளது 2 கேள்விகளுக்குமே பதில் சொல்லவில்லை என்றாலும் அவந்திகாவிற்கான கேள்விகளுக்கான பதில் ஆத்திராவின் முகத்திலிருந்தே அவளுக்கு கிடைத்துவிட்டது. ஆத்திரா மென்மையாக அவளை அணுகினாள் அவந்திகா. நீ இங்கேயே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதோட முன்னாடியே எங்களுக்கு கோஆபரேட் பண்ண முடிவு செஞ்சதுதான் நீ செஞ்ச ரொம்ப நல்ல விஷயம். இல்லனா நீ எனக்கு பண்ணதுக்கு நான் எவ்வளவு மோசமான தண்டனை உனக்கு கொடுத்திருப்பேன்னு நீ நினைச்சு கூட பாத்திருக்க மாட்ட. அதனால இனிமேலும் எங்களுக்கு ஏதுவா தான் நீ நடந்துக்கணும். அப்படி இருந்தா கண்டிப்பா உன்னோட உயிருக்கு என்னால கேரண்டி தர முடியும் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டாள் அவந்திகா. அவளுக்கு பின்னையே சென்ற ரவியும் அவனது ஆட்களிடம் ஆத்திராவை கண்காணிக்கும்படி சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான். இங்கு ஆத்திரா தான் பேய் அறிந்ததை போல் அமர்ந்திருந்தாள். ரவியும் அவந்திகாவும் சிறிது தூரம் வந்த பிறகு, இந்த ப்ராஜெக்ட் கேலக்ஸினா என்னடி, அதோட அதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டான். இடவளமாக தலையை அசைத்தவள், எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. அவளது வார்த்தைகளை கேட்டு புருவத்தை சுருக்கியவன், உனக்கு தெரியாதா? அப்புறம் எப்படி அப்படி ஒண்ணு இருக்குன்னு மட்டும் உனக்கு தெரிஞ்சிருக்கு என்று கேட்டான் ஒன்றும் புரியாமல். இத பத்தி என்கிட்ட வேற ஒருத்தவங்க சொன்னாங்க. ஆனா அதுல எனக்கும் ஏதோ பாட் இருக்கு. அதோட இந்த ப்ராஜெக்டோட சம்பந்தப்பட்டு இருக்கிற இன்னும் கொஞ்சம் பேர் எனக்கு தெரியும் என்றாள் அவந்திகா. யார் யாரு என்று கேட்டான் ரவிச்சந்திரன் தீவிரமாக. ஏதும் பதில் சொல்லாமல் அவனை வெறித்தாள் அவந்திகா. அவளுக்குள் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அவள் அவனை முழுமையாக நம்புகிறாள் தான். ஆனால் இதை பற்றி எல்லா விஷயங்களையும் அவனிடம் சொல்ல அவளுக்கு தயக்கமாக இருந்தது. இதெல்லாம் அவளது பிரச்சனைகள், அவனையும் இதில் இழுத்து விட வேண்டுமா என்பது அவளது எண்ணம். ஆனால் அதே நேரத்தில் இதை பற்றி ரவியிடம் சொல்லாமல் இருப்பது முட்டாள்தனமாகத்தான் தோன்றியது. இன்று நான் சொல்லவில்லை என்றால் நாளை வேறு யார் மூலமா ரவி இதை பற்றி அறிந்து கொள்வான் என்பது திண்ணம். என்னோட அம்மா சௌடம்பிகாவோட அப்பா, ஆத்திராவோட அப்பா, அப்புறம் ஸ்டீஃபன் ஒகேனலோட பெத்தவங்க, இப்போதைக்கு இவங்களை மட்டும்தான் எனக்கு தெரியும் என்றாள் அவந்திகா. இதை கேட்ட ரவி அதிர்ச்சி அடைந்தான். இந்த மர்ம ப்ராஜெக்டில் சௌடம்பிகாவும் ஸ்டீஃபனும் சம்பந்தப்பட்டு இருப்பார்கள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. வேற என்ன இதை பத்தி உனக்கு தெரியும்? அதோட உன்னோட அம்மா உனக்கு என்ன விட்டுட்டு போனாங்க என்று தொடுத்தான் ரவிச்சந்திரன். ஒரு பிளாக் பாக்ஸ். ஆனா அதுல ஒண்ணுமே இல்ல. அது எப்படி பயன்படும்னு கூட எனக்கு இன்னும் தெரியல
என்றாள் அவந்திகா. அப்போ மித்தவங்களுக்கும் இந்த பிளாக் பாக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கா? யூகத்தில் கேட்டான் ரவிச்சந்திரன். ஆமா என்றாள் அவந்திகா. இத பத்தி தெரிஞ்சுக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் தயங்காம என்கிட்ட கேளு என்றான் ரவிச்சந்திரன். நிமிர்ந்து அவனை பார்த்த அவந்திகா தேங்க்யூ என்றாள். இதை கேட்டவனின் மனம், இப்படி எனக்கு நன்றியெல்லாம் சொல்லாதடி, நம்முடைய உறவு அப்படிப்பட்டது அல்ல என்று கூற துடித்தது. ஆனால் அவந்திகாவை இவனது விருப்பப்படி இந்த உறவுக்குள் வேகமாக இழுக்க அவன் விரும்பவில்லை. இன்னும் சொல்ல போனால், அப்படி ஏதாவது செய்துவிட்டால் மீண்டும் அவந்திகா அவனை விட்டு போய்விடுவாளோ என்று அவனுக்கு பயமாக இருந்தது என்று கூட சொல்லலாம். இன்று இந்த நிலையை அடையவே அவன் என்ன பாடுபட்டிருக்கிறான் என்று அவனுக்கு தான் தெரியும். அதனால் இனி எதை செய்தாலும் மிகவும் கவனமாக யோசித்து செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டான். என்றாவது ஒரு நாள் அவந்திகாவின் இதயத்துக்குள் தன்னால் நுழைந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை இருந்தது அவனுள். இதையெல்லாம் யோசித்தவன், இப்போ நம்ம போய் ஷாம பார்க்கலாம் என்றான் சிறு குரலில். அவந்திகாவும் சரி என்று விட அங்கு செல்வதற்கு முன் ஷாமுக்கு கால் செய்தான் ரவி. அங்கு வருவதை பற்றி ரவி கூற, என்னோட லேப்ல வந்து என்ன பாருங்க என்று சொன்ன ஷாமின் குரலில் ஏதோ இருந்தது. ஷாம் அவனுக்கு சொந்தமான ஒரு மெடிக்கல் ரிசர்ச் லேப் வைத்திருக்கிறான். ரவியும் அவந்திகாவும் அங்கு வந்த போது கூட அவன் அவனது ரிசர்ச்சில் தான் ஈடுபட்டிருந்தான். ரவியும் அவந்திகாவும் ஆத்திராவுடன் உள்ளே நுழைந்ததை பார்த்த ஷாமுக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. சிறிதாக சிரித்தவன், இவ்ளோ சீக்கிரம் கண்டுபிடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல என்றான். ஏன் இப்படி பண்ண ஷாம்? உனக்கு நல்லா தெரியும் தானே, அவந்திகா என் பையனோட அம்மா. விட்டால் இப்பொழுதே ஷாமின் கழுத்தை நெரிக்கும் நோக்கோடு இருந்தான் ரவிச்சந்திரன். ஆத்திராவிடம் திரும்பியவன், மிஸ் அவந்திகா நாதன் கேள்வியாக கேட்டான் ஷாம். ஆமா நான் தான் என்றாள் அவந்திகா. என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்படி உங்க வாழ்க்கையே மாத்தி அமைக்கணும்னு எண்ணத்தோட இதை பண்ணல. இது ஆத்திரா கிட்ட இருந்து வாங்கின சிப். அதனால அவங்க சொன்னதுதான் என்னால கேட்க முடிஞ்சது. ஆனா நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன், சீக்கிரமே மறுபடியும் உங்க 2 பேரோட மெமரிஸையும் மாத்தி வச்சிடுவேன். நீங்க எடுக்கிற முயற்சி தோத்து போயிடுச்சுன்னா அவனது மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவந்திகா. ஏன் இவ்வளவு அவநம்பிக்கை? நான் கண்டிப்பா உங்க 2 பேரோட மெமரியும் மறுபடியும் இருந்த இடத்துலயே மாத்தி வைக்கிறேன். அதுல நான் வெற்றி அடையலனாலும் உங்க மூளையில இருக்கிற வெளியாளோட மெமரியை ரிமூவ் பண்ணிடலாம். ஆனா அது உங்க ஒரிஜினல் மெமரியை பாதிக்கும். சிறு தயக்கத்தோடு சொன்னான் ஷாம். ஏற்கனவே ஒரு முறை அவந்திகா ஞாபகங்களை இழந்திருக்கிறாள். அந்த நிலைமையை முழுவதுமாக அனுபவித்தவள் இவள். மீண்டும் அதை அனுபவிக்க அவளுக்கு சத்தியமாக விருப்பமில்லை. எப்போ ரிசர்ச் முடியும்? நேரடியாக விஷயத்திற்கு வந்தாள் அவந்திகா. அவளது கேள்வியில் இருந்தே அவளது ஞாபகத்தை இழக்க விரும்பவில்லை என்று தெளிவாக ஷாமிற்கு புரிந்தது. என்னோட ரிசர்ச்ல இப்போ நிறைய முன்னேற்றம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா நம்ம சாதிக்க முடியும்னு நினைக்கிறேன் என்றான் ஷாம். இப்பயும் நினைக்கதான் சரியா? அப்போ கண்டிப்பா சக்சஸ் ஆகிறதுக்கு எந்த கேரண்டியும் இல்ல, அப்படிதானே? எரிந்து விழுந்தான் ரவிச்சந்திரன். இப்போதைக்கு சக்சஸ் ரேட் 70% தான். ஆனா இது மனித குலத்துக்கு எவ்வளவு பயன்படக்கூடிய டெக்னாலஜிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் ரவி. நான் கண்டிப்பா மிஸ் நாதனுக்கு எல்லா திருப்பி தந்துருவேன், என நம்பு என்றான் ஷாம் சிரஞ்சீவி.